மத்திய அரசானது இந்திய தண்டனைச் சட்டம், குற்றவியல் நடைமுறைச் சட்டம், இந்திய சாட்சியச் சட்டம் இந்த 3 சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அதன்படி மத்திய அரசானது இந்திய தண்டனைச் சட்டம் இந்த சட்டமானது 1860ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பீனல் கோட். இந்த சட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசானது புதிதாக பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இதை சுருக்கமாக பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லலாம், பாரதிய நியாய சங்கீதா. இந்த சட்டமானது 1 ஜூலை 2024 அன்று நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசானது தெரிவித்திருக்கின்றது. அடுத்ததாக குற்றவியல் நடைமுறை சட்டம். இந்த சட்டமானது இந்தியாவில் 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்திற்கு மாற்றாக புதிதாக மத்திய அரசானது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம், இதன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லலாம், சிஆர்பிசி. இதற்கு மாற்றாக பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற சட்டத்தை மத்திய அரசானது கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 அன்று நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசானது தெரிவித்திருக்கிறது. அடுத்ததாக இந்திய சாட்சிய சட்டம். இந்த சட்டமானது இந்தியாவில் 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்திற்கு மாற்றாக புதிதாக மத்திய அரசானது பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சாட்சிய சட்டம் அப்படிங்கிறோம், இங்கே சாட்சிய, இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 அன்று நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசானது தெரிவித்திருக்கின்றது. இந்திய சாட்சிய சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசானது புதிதாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது இந்த 3 சட்டங்களும் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு, அந்த 3 சட்டங்களுக்கான மசோதா 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த 3 சட்டங்களும் 1 ஜூலை 2024 அன்று நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசானது தெரிவித்திருக்கின்றது.